ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாச்சியார் ஊஞ்சல் உற்சவம் சர்வ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த தாயார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் மூல திருநட்சத்திர உற்சவம். ஆஞ்சனை மைந்தனுக்கு 1008 லிட்டர் பாலாபிஷேகம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் வைபவமாக நடைபெற்று வரும் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக 7ஆம் திருநாளான நேற்று கோவில் வளாகத்தில் தேரின் உச்சியில் பொருத்தப்படும் தங்க திருக்குடையை பந்துலுங்காரி வம்சத்தினர் முன்னிலையில் சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளால் அலங்காரம் செய்து மந்திரங்கள் ஓதியபடி தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பந்துலுங்காரி வம்சத்தினர் திருக்குடையை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்து தேரடியை அடைந்தனர். அங்கு தங்க திருக்குடைக்கு ஆரத்தி காட்டியதும் தேரின் உச்சியில் திருக்குடை பொருத்தப்பட்டது. பிறகு மாலை வேளையில் வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை வெள்ளி சந்திர பிரபை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருமுடியில் சிக்குதாடையும் கலிங்கத்துராயும் அணிந்து பலவித ஆபரணங்களோடு வெண்பட்டு சாற்றிக் கொண்டு வெண்ணெய் தாடி நவநீத கிருஷ்ணனாக தாயார் சிறப்பு அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு அருள்பாலித்த தாயார் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தம்பதிகள் முன்னிலையில் ஜீயர் பெருமக்களும் ஆச்சாரிய புருஷர்களும் பிரபந்தம் சேவித்தனர். பிறகு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல தாயாருக்கு சந்திர பிரபை வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த செல்வ திருமகளை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். 8ஆம் திருநாளான இன்று காலை உற்சவர் தாயாரை கோவில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் கொலுவிருக்க செய்தனர். 4 குதிரைகள் பூட்டப்பட்டு துவாரபாலகர்கள், யாழைகள், சிம்மங்கள், குதிரைகள் மற்றும் கந்தர்வ மூர்த்திகள் தேரை காவல் காக்க பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் முத்தங்கி அலங்காரத்துடன் ஸ்ரீ ஹரிபத்தினி வீற்றிருந்து திருக்காட்சி தர ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. பக்தர்கள் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை மனமுருக வேண்டி தரிசித்தவாறு வடம் பிடித்து இழுக்க மாட வீதியில் தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் நடுவே சிறப்பாக நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், செயல் அலுவலர், திருப்பதி இணை செயல் அலுவலர், உயர் அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவில் யானைகள், வண்ண திருக்குடைகள், இசை வாத்தியங்கள், பிரபந்தம் சேவித்தபடி ஜீயர் பெருமக்களும் ஆச்சாரிய புருஷர்களும் முன்னே செல்ல திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பிறகு நண்பகலில் ஆலய வளாகத்தில் இருக்கும் திருத்தேர் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் புண்ணியாக வாசனம், கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு அபிஷேகத்தை துவக்கினர். செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து குங்கும பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் ஆரத்திகள் காட்டியதும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரை ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்கநாதனுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தை அடுத்து ஸ்ரீரங்கநாயகிக்கும் ஊஞ்சல் உற்சவம் துவங்கியது. முதல் நாள் அன்று தாயார் சன்னதி முன்பு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முடங்கியபடி இருக்க, உற்சவ ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரை வெள்ளி தோளுக்கிணியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு நெல்முடி கிரீடம், வைரத்தோடு, ஜிமிக்கி, மாட்டல்,
அடுக்கு பதக்கங்களுடன் பவள மாலை, மலர் மாலைகள் அணிந்து அபயமும் வரதமும் காட்டியபடி விசேஷ அலங்காரத்தில் ஸ்ரீரங்க நாச்சியார் திருக்காட்சி தந்தருள ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசியபடி தீப்பந்தங்களும் தண்டங்களும் முன்னே செல்ல பக்தர்கள் புடைசூழ உற்சவரை சுமந்து கொண்டு பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தனர். ஊஞ்சல் மண்டபத்தை அடைந்ததும் நாச்சியாருக்கு திருவந்தி காப்பு நடத்தப்பட்டது. சர்வாபரண பூஷிதையாக ஊஞ்சலில் அமர்ந்து திருக்காட்சி தந்த தாயாருக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தூபத்துடன் தீபங்கள் காட்டி சடாரிக்கு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. பின்னர் அரையர் சேவை, வேத விண்ணப்பம் ஆகியவை சிறப்பாக நடத்தப்பட்டன. பிறகு உற்சவ தாயார் ஊஞ்சல் ஆடியபடி அருள்புரிய இசை வாத்தியங்கள் முழங்க சாமரங்களும் ஆலவட்டங்களும் வீசி ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். இரண்டாம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் கொட்டு முடங்கியபடி இருக்க மூலஸ்தானத்திற்குள் சென்று உற்சவரை வெள்ளி தோளுக்கினியாலில் அமர்த்தி வெளியே சுமந்து வந்தனர். நாச்சியாருக்கு மாணிக்க கற்கள் பதித்த கிரீடம் சூட்டி முத்துச்சரங்கள் பவள மாலையோடு அடுக்கு பதக்கங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி உடன்வர நாச்சியாரை சுமந்து கொண்டு ஊஞ்சல் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு தாயாருக்கு திருவந்தி காப்பு நடத்தப்பட்டதும் உற்சவரை ஊஞ்சலில் அமர்த்தி சடாரிக்கு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து தாயாருக்கு சோடச உபச்சாரம் செய்ததும் தூப தீபங்கள் காட்டி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தின் 3ஆம் பிரகாரத்தில் சன்னதி கொண்டுள்ள திருக்கோவில் காவல் தெய்வமான அருள்மிகு பிடாரி அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டதும் உற்சவரை மலர்பிரபை கேடயத்தில் அமர்த்தி சுமந்து வந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலைகளோடு பதக்க ஆபரணங்களும் திருமுடியில் நெத்தி சுட்டி பட்டையோடு கலிங்கத்தூர் ஆயும் நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிடாரி அம்மனுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உற்சவரை சுமந்து கொண்டு கோவில் பிரகாரத்தை வலம் வந்தனர். பிறகு ராஜகோபுரம் அருகே உள்ள 16 கால் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு அருள்மிகு பிடாரி அம்மனை சிம்ம வாகனத்தின் மேல் கொலுவிருக்க செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ பிடாரி அம்மனுக்கு புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி பவனி வந்த பிடாரி அம்மனை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து உற்சவ மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு வண்ண பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆதி தம்பதிகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தங்க கவச அலங்காரத்துடன் விநாயக பெருமான் கோவிலில் இருந்து எழுந்தருளி முன்னே செல்ல ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியும் விசேஷ அலங்காரத்தோடு பின்தொடர தெய்வங்களை ஒவ்வொருவராக ஆலய உள் வளாகத்தில் இருந்த வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பச்சை பட்டு சேலையால் மடிசார் கட்டிக்கொண்டு ஒட்டியானம், காசு மாலை, அடுக்கு பதக்கங்களுடன் அருள்மிகு பராசக்தி அம்மனும் திருக்காட்சி தந்தவாறு கொடிமரம் பகுதியை அடைந்தனர். அங்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து இசை வாத்தியங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூல திருநட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் 18 அடி உயரம் கொண்டு பிரம்மாண்ட திருமேனியுடன் அருள் புரியும் அஞ்சனை மைந்தனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க அபிஷேகத்தை துவக்கினர். ஸ்ரீராமசூதனுக்கு 1008 லிட்டர் பால் கொண்டு முதலில் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பலவித நறுமண திரவியங்களாலும் மூலவருக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க வெற்றிலை மாலைகள் சாற்றி பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. பிறகு சுவாமிக்கு பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் உற்சவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன.
தெய்வ சுதை சிற்பங்கள் நிறைந்த ராஜகோபுரம் கொண்ட ஆலயத்தில் உற்சவர் அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மனை 4 கால் மண்டபத்தில் குழுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் திருமாங்கல்யமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். கையில் கோலக்கிளி தாங்கியபடி அம்பிகை திருக்காட்சி தர தூபத்துடன் கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களை காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளி பிரகாரத்திற்கு வந்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல அம்பிகைக்கு சாமரங்கள் வீசியபடி ஆலய உலா நடத்தப்பட்டது. பின்னர் குடிமரம் முன்பு நிறுத்தி ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு தீபம் காட்டியதும் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுக்கநாத திருக்கோவிலில் சங்காபிஷேகம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து 108 வெண் சங்குகளை அலங்கரித்து வைத்து பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்க்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டம், கலசம் மற்றும் சங்குகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து மூலவர் சொக்கநாதருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தியதும் ஈசனுக்கு முதலில் சங்காபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலச அபிஷேகமும் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு விபூதி காப்பு சாற்றி நாகப்படிகை நிறுத்தி விசேஷமாக அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மூலவரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தின் உப கோவிலானது ஸ்ரீ காற்றடங்கிய சிங்கப்பெருமாள் திருக்கோவில். இங்கு கார்த்திகை மாத சகஸ்ர தீப ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் நுழைவாயில் பகுதியில் துவங்கி ஆலயத்தின் உட்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரம் என அனைத்து பகுதிகளிலும் பக்தர்கள் அகல் விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு வரசக்தி விநாயகர் திருக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வரசக்தி விநாயகருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சென்னை பாரிமுனையில் உள்ள பைராகி மடம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் தாயார் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ அலர்மேலுமங்கை தாயாருக்கு கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோவிலில் உற்சவர் தாயாரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. கருட வாகனத்தின் மேல் வீற்றிருந்த தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் கற்கள் பதித்த தொப்பாரம் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி கதி தாங்கியபடி தாயார் திருக்காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பலவித ஆபரணங்களால் முன்னடகையும் புஜகீர்த்தியுடன் குஞ்சலம் வைத்த நாகாபரண பின்னலும் கொண்டு பின்னடகையும் காட்டியபடி அருள் புரிந்த தாயாரை சுமந்திருந்த பச்சை பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்களோடு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கருட வாகனத்தின் மேல் வீற்றிருந்த தாயாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்த தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் பிரபந்தம் சேவித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சேலத்தில் புகழ்பெற்ற 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவிலில் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. 5 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட தெய்வ சுதை சிற்பங்கள் நிறைந்த ராஜகோபுரத்துடன் கூடிய அருள்மிகு கோட்டை பெரிய மாரியம்மன் கோவிலில்
மூலவருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து கண்மலர்கள் வைத்து மூக்குத்தி முல்லாக்குடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரையும் நாகங்கள் காவல் காக்க சிறப்பு அலங்காரத்தோடு மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து உற்சவரை விசேஷ அலங்காரத்துடன் தங்க ரதத்தில் குழுவிருக்க செய்தனர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவர் அம்மனுக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டதும் பக்தர்கள் அம்பிகை மீது மலர்கள் தூவி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் தங்க ரதத்தை பிடித்து இழுக்க பிரகார உலா நடைபெற்றது. கோவிலை சுற்றி தங்க ரதத்தில் இருந்தவாறு வலம் வந்து அருள் புரிந்த அம்மனை பக்தர்கள் தரிசித்ததும் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணத்தில் இருக்கும் ஸ்ரீ ஆதி ரத்னேஸ்வரர் திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள ஐயப்ப சுவாமிக்கு மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு ஹோமம் வளர்த்து அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி சன்னதி முன்பு கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. கருவறையில் பஞ்சலோக சிலையாக அமர்ந்து அருள் புரியும் ஹரிஹர சுதனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து 18 படிகளுக்கும் பாலாபிஷேகம் செய்தனர். பிறகு ஸ்ரீ ஐயப்பனுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி மங்கள வாத்தியங்கள் மற்றும் பக்தர்களின் சரண கோஷத்துடன் அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கோட்டூர் கிராமத்தில் உள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சவுந்தர நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோவிலில் உற்சவ விழாவை முன்னிட்டு தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு ரிஷப வாகன பவனியும் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு சவுந்தர நாயகி அம்பாளுக்கு பச்சை கரை வைத்து சிகப்பு பட்டுச்சேலை கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மூலவரான ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரும் வெண்பட்டு உடுத்தி கொண்டு திருக்காட்சி தந்தருளினார். மந்திர உச்சாடனங்களோடு மூலவர்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ரிஷப வாகனத்தின் மேல் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்க செய்து வீதி உலா புறப்பட்டனர். வெண்பட்டுடன் புலித்தோல் ஆடை அணிந்தபடி ஈசனும் புதுப்பட்டு சேலையோடு அம்பிகையும் ரிஷப வாகனத்தில் அமர்ந்து பவனி வர வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடி அருகே சேரன்குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் கார்த்திகை மாத சகஸ்ர தீப அலங்கார சேவை நடைபெற்றது. கோவிலில் ஏராளமான பக்தர்கள் அகல் விளக்குகள் கொண்டு தீபங்களை ஏற்றி வைத்தனர். பலவித உருவங்களை அழகாக வரைந்திருந்தனர். கோவில் வளாகம் முழுவதும் சகஸ்ர தீபங்கள் ஏற்றப்பட்டன. தீப மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் மேடை மீது எழுந்தருளியிருந்தார். சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு வண்ண பட்டுச் சேலைகளும் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சகஸ்ர தீபங்கள் ஏற்றப்பட்டதும் பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு நட்சத்திர தீபம் காட்டி பிரபந்தம் சேவிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த தொண்டாந்துளசி கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த துளசிமலை ஸ்ரீ முருகப்பெருமாள் கோவிலில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதையடுத்து கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கு விசேஷ அலங்காரம் செய்ததும் தேவியர்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கரூரில் இருக்கும் ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயர் கோவிலில் மூல நட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு சுவாமிக்கு வெள்ளி கவசம் சாற்றி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் கிரீடமும் அணிவித்து வெற்றிலை, ஏலக்காய் மற்றும் வடை மாலை அணிவித்து அலங்காரம் செய்தனர். உற்சவரும் அருகே வீற்றிருக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரி பூக்களாலும் ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த சென்னாக்கால் புதூர் பகுதியில் உள்ள அருள்மிகு விநாயகர் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் இருந்து கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவில் கோபுர உச்சியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையம் பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் வருடாபிஷேக விழாவையொட்டி மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள் புரியும் மூலவர் அம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், அபிஷேக பொடி, மஞ்சள், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கிரீடத்துடன் ஆரங்களும் மலர் மாலை மற்றும் மலர் பிரபையும் நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்தனர். மூக்குத்தி புல்லாக்கு மின்ன புன்னகை தவழும் திருமுகத்தோடு அழகாக திருக்காட்சி தந்து அருள்பாலித்தார் மூலவர் மாரியம்மன். கோவை பீளமேடு பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு மூல திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. கோவில் மூலஸ்தானத்தில் அபயம் காட்டி கதை தாங்கியபடி நின்ற திருமேனியோடு பீடத்தின் மேல் அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து கிரீடத்துடன் காதணிகளும் மலர் மாலைகளும் சூட்டி வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ அஷ்டோத்திர பரத ஆஞ்சநேயருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குடை சத்தியம், வேல், சுருட்டி, சாமரம், ஆலவட்டம், கண்ணாடி ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க அஞ்சனை மைந்தனுக்கு தீப ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் அருகே ராசாம்பாளையம் கிராமத்தில் இருக்கும் அறியாத ஊற்று செம்மலையில் உள்ள ஸ்ரீ சனி பகவான் கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கோவிலில் தனி சன்னதி கொண்டு தனது காக வாகனத்தின் மேல் இடது காலை நிறுத்தி வலது காலை கீழே நிறுத்தியபடி நின்று அருள் புரியும் மந்தனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்ததும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் தெளித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் கட்டி வெள்ளி கிரீடத்துடன் வெற்றிலை, சம்பங்கி உள்ளிட்ட மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் திருநாமங்கள் கூறி கருங்குவளை மலர்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. இதையடுத்து ஸ்ரீ சனி பகவான் திருவுருவ படத்தை சப்பரத்தில் வைத்து ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் கைத்தலமாக ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த மேல் நாயக்கன் பாளையம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு எல்லையம்மன் கோவிலில் தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் மூலவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சீலை கட்டி ஒட்டியானத்துடன் வெண்கற்கள் பதித்த ஆரங்களும் தீஜ்வாலை கிரீடமும் சூட்டி திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சீலை கட்டி காசு மாலை, கற்கள் பதித்த ஆரங்களோடு கிரீடம், மலர் மாலை மற்றும் பிரபை நிறுத்தி வாகனத்தில் குழுவிருக்க செய்து ஆரத்தி காட்டியதும் வீதி உலா புறப்பட்டனர். அம்மனை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பிறகு உற்சவரை தெப்பலில் குழுவிருக்க செய்து தெப்ப உலா துவங்கப்பட்டது. 5 முறை திருக்குளத்தை சுற்றி அம்பிகை வலம் வந்து அருள்பாலித்தார். நிறைவாக உற்சவர் அருள்மிகு எல்லை காளியம்மனுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் புனித நீர் அடங்கிய கலசத்தை பிரதிஷ்டை செய்து மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே கருவறையில் நித்தமும் கைகூப்பி தொழுதபடி அருள் புரியும் ஸ்ரீராம ஆஞ்சநேயருக்கும் அருகே எழுந்தருளி இருந்த உற்சவ மூர்த்திக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. பின்னர் உற்சவருக்கு வெண்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து கதை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர்.
மூலவருக்கு வெண்ணிற வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த காதணிகளும் ஆரங்கள் மற்றும் கிரீடம் அணிவித்து ஸ்ரீ சீதாராம லட்சுமண பதக்கங்களோடு துளசி மற்றும் மலர் மாலை சூட்டி அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கு ஆரத்திகள் காட்டி திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்ததும் கோபுர தீபம் காண்பிக்கப்பட்டது. நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாச்சியார் ஊஞ்சல் உற்சவம் சர்வ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த தாயார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் மூல திருநட்சத்திர உற்சவம். ஆஞ்சனை மைந்தனுக்கு 1008 லிட்டர் பாலாபிஷேகம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.